தமிழா யூடியூப் சேனல் வந்தமைக்கு நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது வேர்க்கடலை மிட்டாயின்னு சொல்லுவாங்க, இல்லை வேர்க்கடலை பர்ஃபின்னு கூட சொல்லுவாங்க. வெறும் 3 பொருள் தான். இந்த 3 பொருட்களை பயன்படுத்தி நம்ம வேர்க்கடலை மிட்டாய் வீட்டிலேயே சிம்பிளாக எளிய முறையில் செஞ்சிடலாம். வாங்க வேர்க்கடலை மிட்டாய் எப்படி செய்யுதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேர்க்கடலை மிட்டாய் செய்ய போகிறோம். இதை வேர்க்கடலை மிட்டாயின்னு சொல்லலாம், வேர்க்கடலை பர்ஃபின்னு சொல்லலாம். 2 பேர் உண்டு. வேர்க்கடலை மிட்டாய் செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்க்க போகிறோம். 1 டம்ளர் வேர்க்கடலை. இது நாங்கள் வறுத்து தோலோடு எடுத்து வச்சுருக்கோம். இது அப்புறம் தோலை சுத்தம் பண்ணி அப்படியே வெறும் மல்லாட்டையாக உரித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக 3/4 டம்ளர் சர்க்கரை. நெய் தேவைக்கேற்ப. நெய் அதில் ஊற்ற போகிறது கிடையாது, பிளேட்டில் கேக்கை கட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இந்த 3 பொருட்களை பயன்படுத்தி நம்ம வேர்க்கடலை மிட்டாய் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வேர்க்கடலையை தோல் இருந்ததுங்க இல்லையா, அது தோல் சுத்தமாக உரித்து எடுத்துட்டேன். அடுத்ததாக நான் மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று அப்படியே குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் எந்த பாத்திரத்தில் இருக்குதுன்னு. இப்போ மூடி வச்சிடறேன். வேர்க்கடலையை அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் குறைப்பாக அரைச்சிக்கணும். ஒரு 2 சுற்று தான் சுற்றணும். இதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு, வானலில் வச்சிடலாம். வானல் சூடாகிட்டுறதுக்குள்ளே நம்ம முதல்ல இந்த பிளேட்டில் பின்பக்கமாக கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். கேக்கை அதில் ரெடி ஆன உடனேவே இதில் கொட்டிடணும் உடனே. அதுக்காக ஃபஸ்ட்டவே இதில் நெய் தடவி வச்சிடுறோம் பின்பக்கமாக. வானல் சூடாயிடுச்சு. 3/4 டம்ளர் சர்க்கரை இதில் போட்டுக்க போகிறோம். சர்க்கரை மெல்ட் ஆகி வர வரை இதை கிண்டிகிட்டே இருக்கணும். ஆமாம், தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அப்படியே கல்கண்டு போல் கொஞ்சம் கட்டியாக வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் லிக்யூடாக வரும். அந்த பதத்தில் தான் நம்ம கரெக்டான பதம். அது வரையும் இதை மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கல்கண்டு போல் கட்டியாக வரும். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை இதை நம்ம போட போகிறோம். போட்டு 1 நிமிஷம் இதை அப்படியே கிண்டிடலாம். கிண்டிட்டு இறக்கிடலாம். இப்போ நெய் தடவை பாத்திரத்தில் நம்ம கிளறினா வேர்க்கடலை இதில் போட போகிறோம். இப்போ நெய் தடவிய பாத்திரத்தில் போட்டாச்சு. இப்போ இந்த பின்பக்க டவரா மூலயமா இதை சமப்படுத்திக்கலாம். எதுக்கு பின்பக்கமாக இந்த மாதிரி தடவுறோன்னா கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும், சரி சமமாக இருக்கும். கட் பண்ணக்குள்ளே ஷேப் ஒரே மாதிரியாக கேக் போல் இருக்கும். அடுத்ததான் இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்காக கத்தியில் கொஞ்சம் நெய் தடவிக்க போகிறோம். நெய் தடவிட்டு இப்போ லைட்டாக சூடு ஆறுனதுமே இப்போ
கட் பண்ணிக்கலாம் லைட்டாக. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப கட் பண்ண முடியாது. செட் ஆகிடுச்சுன்னா கட் பண்ண முடியாது. கொஞ்சம் லைட்டாக ஆறக்குள்ளவே இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இப்போ சூடு லைட்டாக இருக்கக்குள்ளவே கட் பண்ணியாச்சு. இதை வந்து ஃபுல்லாக நல்லா சூடு ஆறின பிறகு இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து காட்டுறேன். வேர்க்கடலை மிட்டாய் செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ அடி சைடாக இப்படி லைட்டாக கொடுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி எடுத்துடலாம். இந்த மாதிரி உடச்சி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். வேர்க்கடலை பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வெறும் 2 பொருட்களை பயன்படுத்தி நம்ம ஈஸியான முறையில் மெத்தடில் செஞ்சுருக்கோம். உங்கள் குழந்தைகளுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டுனா இதே போல் கேக்கு, வேர்க்கடலை வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. கடலை கேக்கு கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இதே போல் செஞ்சுக்கலாம். மேலும் இதே போல் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்களுடைய தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.